ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹம்மிங் பேர்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹம்மிங் பேர்ட் வரைய போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி வரையும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரையலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் அண்ட் பென்சிலே ட்ரா பண்ணலாம். ஏன்னா நான் சிம்பிளான டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பிஎம்இக்கு ப்ரெஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்க. அதே மாதிரி மேலே வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரெஷர் பாயிண்ட் கிளிக் பண்ணால் அது ஸ்ட்ரோக் பாருங்க இப்படி இருக்கும். இப்போ நார்மலாக ப்ரெஷர் பாயிண்ட் கிளிக் பண்ண பாருங்க இந்த மாதிரி வரும். ஸோ ஓகே, ஸோ அப்போ நான் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹம்மிங் பேர்டோட ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி, அதாவது ஒரு சின்ன பேசிக் ஷேப் வரைய போகிறேன் பாருங்க. அது என்ன பொசிஷனில் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஹம்மிங் பேர்ட் இந்த அதாவது இந்த ஆங்கிள் இருக்கிற மாதிரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் பாருங்க, சின்ன சர்க்கிள் நல்லா பாருங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இது வந்து அந்த ஹம்மிங் பேர்டோட ஹெட் மாதிரி, ஹம்மிங் பேர்டோட ஹெட் மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து அதோட இது வரைகிறேன் பாருங்க, அதோட செஸ்ட்டு ஸ்டொமக் எல்லாம் இருக்க மாதிரியான ஒரு சின்ன இது வரைகிறேன் பாருங்க. இந்த மாதிரி லைவாக அழைச்சிக்கோங்க. ஓகே, இப்படி அழைச்சிக்கோங்க, இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, இது வரைக்கும் நம்ம போதும். இது வந்து அது டெய்ல் மாதிரி தான். ஸோ ஓகே, இப்போ இந்த ஹம்மிங் பேர்டோட விங்ஸ் வரையலாம் பாருங்க. இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எடுத்துட்டு அப்படி திருப்பி கொண்டு வந்துருங்க. இப்படி பாருங்க, இப்படி கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக பண்ணால் போட்டலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் லைன்ஸ்க்காக தான் போட்டுக்கோம். இந்த லைனை இப்படி லைட்டாக அழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி அழைச்சிருங்க. அதாவது இந்த மாதிரி 1 2 இது 3 போட்டுக்கோங்க. இது வந்து அதோட விங்ஸோட இதுக்காக சின்ன டெய்ல ஒரு சின்ன விங்ஸ், அதுக்காக நம்ம வரைகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இது வரைஞ்சிருக்கோம். இதோட பேசிக் ஷேப் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதே மாதிரி விங்ஸ்க்கான ஒரு இது மாதிரி போட்டுக்கலாம். 1 2 3 4 5 பாருங்க. இதே மாதிரி இந்த நெக்கை நான் இதோட ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. ஜாயின் பண்ணுறேன், இந்த லைனை அப்படியே இதோட ஜாயின் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு சின்ன மவுத் போட்டுருவோம். ஃப்ளவர்ஸில் கொஞ்சம் சின்ன தேனை உரியதுக்காக அதோட மவுத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹம்மிங் பேர்டோட ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லேயர் 1ல் இருக்க அந்த ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதை வெறும் 20% அளவுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டி கம்மியாகும், அது திக்னஸ் மைல்டாக தான் தெரியும். ஸோ பேப்பரில் வரைகிறவங்க எரேசரெல்லாம் மைல்டாக இந்த அளவுக்கு அழிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் லேயர் 1 வந்து லாக் பண்ணுற பாருங்க. மேலே இந்த லாக் காட்டு பாருங்க, இந்த லாக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் 2ல் இந்த பேசிக்கான இந்த ஷேப்பை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ண போகிறேன் பாருங்க. பாருங்க, இப்போ இந்த டெய்ல தான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லைனை ஃபாலோ பண்ணி ஒரு லைன் போடுறேன் பாருங்க. இது பண்ணி இதுலேருந்து கொண்டு வந்து அதே மாதிரி இந்த லைன்லேருந்து கொண்டு வந்து அப்படி இந்த இடத்துல முடிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல முடிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல முடிச்சிட்டேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, திருப்பி இந்த இடத்துல இன்னொரு லைன் எடுக்கிறேன் பாருங்க. அதே இருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஓகே, இப்போ அதே மாதிரி அதை பேலன்ஸ் பண்ண மாதிரியே கொண்டு வரேன் பாருங்க. கொண்டு வரேன், அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன கட் போட்டு விட்டுருங்க. கட் போட்டு அப்படி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படியே கட் பண்ணி இதோட முடிச்சு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதோட அதாவது மேல் வாயிலுக்கு அந்த இதை டிப் எடுத்துட்டோம். இப்போ கீழ் வாயிலேருந்து ஒரு லைன் எடுப்போம் பாருங்க. பாருங்க, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட லென்த் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, அதே மாதிரி இந்த ஷேப் எடுத்துக்கிற மாதிரி இது ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கு. இப்போ கீழே உள்ள லைன்லேருந்து எடுத்துட்டு இந்த ஷேப் எடுத்துட்டு பாதி தான் வளைக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி விட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த லைனை வந்து அப்படி ஜாயின் பண்ணுறேன். ஓகே, பாருங்க, ஒரு சின்ன டிப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது இந்த லைன் ஒரு இதாக வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இதோட கண்ணு வரையலாம் பாருங்க. கண்ணுக்கு இந்த லைனை ஒட்டினா, ஏதாவது மேலே உள்ள இந்த லைனை பேஸ் பண்ணப்பலையே இப்போ இந்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. அதாவது கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, சிம்பிளாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. திருப்பி இன்னொரு அதே மாதிரி உள்ள ஒரு லைன், அதாவது இந்த லைன் வந்து இப்படி இருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போட்டுருங்க.
ஓகே. இப்போ இந்த லைன் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு லைனா ஸ்லாப் வந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனா எடுக்கிறோம். இதுல இருந்து பேஸ் பண்ணியே எடுக்கிறோம் பாருங்க. இதுல இருந்து இப்படி எடுக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டோமா? ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு டிசைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் கட்டாக போடலாம். இந்த டைல் கூட உங்களுக்கு கொஞ்சம் டிப்பாக இருக்க மாதிரி ரொம்ப இதாச்சும் கூட இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது எரேசர் அமைக்கிட்டி எரேசருக்கு வந்து இஎம் கிட்டீங்கன்னா எரேசர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பாருங்க. இப்போ கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மேட்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மேலே டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த அதாவது செஸ்ட் ஸ்டொமக் இருக்கிற இந்த இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போறோம் பாருங்க. அதாவது இப்படி ஒரு லைன், இந்த இருந்து ஒரு லைன் எடுங்க. இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து அப்படி. ஓகே, இந்த இடத்துல இதுல இருந்து இது வரைக்கும் கொண்டு வாங்க. இது வரைக்கும் கொண்டு வாங்க, அதோட நிறுத்திடுங்க. இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திங்க. இப்போ இந்த லைனை அப்படியே இது வரைக்கும் கொண்டு வாங்க. பாருங்க, இது வரைக்கும் கொண்டு வரேன், இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை இது கொண்டு வந்துருங்க இல்லையா. இப்படி ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு விட்டுருங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள், சின்னதாக கூட ஒரு சர்க்கிள் போடுங்க. இல்லைன்னா இந்த கொஞ்சம் இது பண்ணிட்டு இங்கேருந்து கூட சர்க்கிள் போடுங்க. இந்த மாதிரி சின்னதாக சர்க்கிள் போட்டால் போதும். இப்போ இதுலேருந்து லைன் எடுக்கிற பாருங்க. சர்க்கிள்லேருந்து லைன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது 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 ஃபாலோ, இந்த லைனை பக்கத்தில் இருக்க லைனை ஃபாலோ பண்ணி நான் கொண்டு வரேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டு போட்டு விட்டுருங்க. இப்படி ஒரு சின்ன பெட்டு போட்டுட்டு அப்படி அப்படி அழகா இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்க இதோட ஃபாலோ பண்ணியாச்சா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு. ஓகே, இந்த இதை ஃபாலோ பண்ணியாச்சா? ஸோ இப்போ இந்த இடம் பாருங்க, இந்த இடம்லாம் எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல எதாவது ட்ரா பண்ணுவோம் பாருங்க. இப்போ இது இங்கே போய் இங்கே டிசைன் ஃபாலோ பண்ண மாதிரி இங்கேயும் நான் டிசைன் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க. 1 2 3 4 5. ஓகே, 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பண்ண பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு வளை வளைச்சு இப்படி இது பண்ணிடுற பாருங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இங்கேயும் ஒரு வளை வளைச்சு இப்படி பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த பக்கம் நம்ம டிசைன் முடிச்சாச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம டிசைன் ஆட் பண்ணுற மாதிரிங்க. இப்போ என்னன்னா, இந்த ஸ்டொமக்கு அந்த செஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இதோட விங்ஸ்க்கு நம்ம வரைவோம் பாருங்க. விங்ஸ் இதே மெத்தடில் வரைய போகிறேன் பாருங்க. இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டாச்சா? இது பாருங்க, இல்லை இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் எடுத்துட்டு இந்த லைனை கொண்டு வந்து இந்த லைனை அப்படியே ஒரு வளை வளைச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு வளை வளைச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு வளை வளைச்சிருங்க. இப்போ இதுலேருந்து அப்படியே ஒரு லைன் எடுத்து திருப்பி இது கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சா. இப்போ இதுலேருந்து தான் நம்ம விங்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த விங்ஸை வந்து ஏதாவது கனெக்ட் பண்ணாமல் வரீங்க. அதாவது ஒரு லைன் போட்டுக்க. முதல்ல வந்து 1 2 3 4 5. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அந்த லைனை வந்து இப்படி இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, பாருங்க அதே மாதிரி வரைஞ்சிட்டுவோம். ஸோ இப்போ அடுத்த விங்ஸ் இதனா ஒரு விங்ஸ் மட்டும் வரைஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அடுத்த விங்ஸ் அதே மாதிரி இதே மாதிரி வரையும் பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ் பண்ணி நம்ம என்ன இந்த லைன்ஸ் போட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கட் போடுறேன் பாருங்க. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அது மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடையில அந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணுறேன் பாருங்க. அதாவது இந்த இடையில இந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விங்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ கீழுக்கு அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஃபெதர் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. அதே மாதிரி சேம் இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறோம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லைன்ஸ் வரைஞ்ச லைன்ஸ் பேசிக் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிருங்க. ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ வரைய பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன்ஸை நம்ம பேஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, நான் லேயர் 1 வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஆஃப் பண்ணுற ஐக்கான் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து பிளாக் கலரில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த பிளாக் கலர் ஃபில் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நல்ல டேரக்டர் லுக்கில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைஞ்சிருக்கேன். ஒருவேளை இந்த பாருங்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லைன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி கிராஸ் லைனாக ஒரு லைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லை, நம்ம பேசிக் இப்போ வரைஞ்சது இல்லை. ஒருவேளை நீங்கள் சின்னதாக ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கூட இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கனெக்டிவிட்டி, ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ உள்ள இருக்க அந்த பிளாக் தேவையில்லாத லைன்ஸ் எரேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்கேயாவது ஓப்பனிங் இருக்கான்றதையும் பார்த்துக்கோ. ஓரளவு இப்போ கலர் ஃபில் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஃபில் ஆயிரும். ஸோ பர்டிகுலர் நம்ம கலர் ஃபில் பண்ணுறது உள்ள இருக்க கேப் லைன்ஸ் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஜிஎம்க்கிறேன். ஜிஎம்க்கு பெயிண்ட் பக்கெட் செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ ஜிஎம்க்கிறேன். இந்த பெயிண்ட் பக்கெட் உள்ள தான் கலர் ஃபில்லிங் டூ. ஸோ இப்போ நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நான் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஒயிட் லைன் தெரியுதா? ஓகே, இந்த ஒயிட் லைன் போடணும்னா இன்னொரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வருதா? ஸோ அதே மாதிரி இன்னொரு எல்லாத்துலேயும் அதே மாதிரி இதோட கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேசிக்கான ஷேப்பில் ஆரம்பிச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு டாட்டூ டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடை நீங்கள் வீட்லேயே ட்ரா பண்ணி பாருங்க. அது உங்களோட ஓன் ஸ்டைலில் ட்ரா பண்ணி பாருங்க. அது எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.